மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அகஸ்மாத்தாக ஒரு அரசு உட்காந்துருச்சு, தாவேக அரசு. அது பெரும்பான்மை கிடையில யார் யார் தயவுலையோ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சி தொடங்கி 1 மாத காலம் ஆக போகிறது. அமைச்சரவை கூட்டமும் நடத்திட்டாங்க. ஆனாலும் ஆட்சி நிர்வாகம் குறித்து பேசுகிற வேண்டிய அமைச்சர்கள் யாரும் நிர்வாகம் குறித்து பேச மாட்டாங்க, பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு அமைச்சர் ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு, வண்டி அனுப்பி ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் சில பேர் கேட்டு திறப்பாங்களா, எப்போ திறப்பாங்கன்னு போய் வாசல்ல காவல் காத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் அமைச்சரா இருந்தவங்க. அதான் கேவலம், கேடுகட்டத்தனம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக இதுவரை இல்லாத அளவுக்கு இறங்கி அடிக்குது விஜய. தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை விட்டாங்க. அப்ப விஜய் ஒரு பொருட்டாவே மதிக்கிறவங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவெல்லாம் ஒரு ஆளாய்வன், இவனை குறித்து நம்ம எந்த பதிலும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இவன் திருட்டுத்தனமா மக்களை மடமாத்தி, குழந்தைங்கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி, ஏதோ ஒரு ஏமாத்தி, தேன் தடவி, விஷத்தை கொடுத்து இன்னைக்கு மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ இறங்கி அடிக்கிறாங்க. இந்த ஆட்சி நிற்காது, நிலைக்காது, இது ஒழிக்கணும், துரோக ஆட்சி அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. இது இடையில பேச வேண்டிய நபர் யாருன்னா எடப்பாடி தான். ஏன்னா திமுகவுக்கு ஆட்சி தான் பறி போயிருக்கு. கட்சி அவங்ககிட்ட அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே ஒருத்தரை கூட அவங்க இங்க இருந்து ஒரு செங்கலை கூட உருவம் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி இல்லை. அதிமுக 3வது எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த பதவி கூட போய் 3ஆம் இடத்து தள்ளப்பட்டுருச்சு. எடப்பாடிக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட ஜெயிச்ச எம்எல்ஏவே 47 பேர் ஜெயிச்சாங்க. அதுல 4 பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னும் 2-3 பேர் முரண்டு பிடிச்சி நிக்கிறாங்க. 25 பேர் நான் சொல்ல கேட்காம, இவர் எடப்பாடி சொல்ற கேட்காம மாத்தி ஓடு போட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவருக்கு. இதுக்கு இடையில கட்சியும் கலகலன்னு ஆச்சு. ஏற்கனவே செதிலாக துண்டு துண்டாக உடஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல போனா கரையான் அரிக்கிற மாதிரி. கரையான் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல அது குவியலாயிடும். அது ஒரு பெரிய பேப்பரா இருக்காது, அந்த மாதிரி ஒரு புத்தகமா இருக்காது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு பிட்டா துகளா மாறி போயிடும். சில்லா செதற விட்டீங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்போ அந்த கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், பதவி பெற்றவர்கள், வீராவேசம் பேசியவர்கள், அம்மா தாயேன்னு ஜெயலலிதா புகழ்ந்தவர்கள், எம்ஜிஆர் புகழ் பாடியவர்கள்லாம் இன்றைக்கு போய் விஜய் கட்சியில போய், அதுவும் விஜய் முன்னாடி சேரல. அதான் பெரிய கொடூரம். விஜய் ஒரு காலத்துல இவங்க ஆபீஸ் வாசல்ல காவல் காத்து கிடந்தார். அமைச்சர்கள் இவங்க கெத்தா உட்கார்ந்தாங்க. இன்றைக்கு விஜய் வரல. புஷி ஆனந்த், ஆதவ் இவங்க முன்னாடி போய் கட்சியில சேர்றாங்க. சேர்ந்துட்டு மைக்கு பிடிச்சி கூச்ச நாச்சமே இல்லாம, விஜய் முகத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறேன், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அந்த ஆளெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, அப்படியே இருக்கிறத போட்டு கையில போட்டு காலில் போட்டுக்கிறத கழட்டி அடியில போட தோணுது. நிஜமா தான். நமக்கு எம்ஜிஆருக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சு, ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ. அந்த அம்மா ஊழல் பண்ணாங்க, ஊழல் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னா கூட அவங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்களுடைய போல்ட்னஸும், மோடியா லேடியான்னு கேட்ட அந்த நெஞ்சுரம் மிக்க அந்த ஒரு பெரிய ஒரு கட்ஸும் யாருக்கும் வராது. ஒரு ஜெயலலிதா தான். அப்ப அந்த அம்மாவுடைய அமைச்சரவையில அமைச்சர்களா இருந்தவங்க எவ்வளவு பச்சோந்தி வந்திருக்கான் பாருங்க. இவங்கெல்லாம், இந்த டுபகூர்கள்லாம், இவங்களெல்லாம் என்ன பண்றது? அப்ப இதை எங்க கோட்டை விட்டுருக்காருன்னா எடப்பாடியோட நிர்வாக திறமையின்மை தான் நான் சொல்லணும். ஆனா ஒண்ணுங்க, நான் நேத்து பேசுன மாதிரி தான், எடப்பாடிக்கு இப்போ வழி கிளியரா கிடைக்குதா? இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு புதியவர்களை போட்டு, யங்ஸ்டர்ஸை போட்டு, அதிமுகவுக்கு அழிவில்லைங்க. அதிமுகவுக்கு என்றைக்குமே அழிவில்லை. இரட்டை இருக்கிற வரை அதிமுக இருக்கும். எம்ஜிஆர் புகழையோ எம்ஜிஆர் பெயரையோ திருட முயற்சிக்கலாம். இந்த திருட்டு கூட்டம், இந்த தற்கூரி கூட்டம் திருடலாம். எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிட்டு நான் தான் எம்ஜிஆர் தொப்பி வச்சுட்டு ஏமாத்தலாம். ஆனால் எம்ஜிஆர் உண்மையான விசுவாசிகளுக்கு தெரியும் அது டுபாகூர் கூட்டம், அது மேக்கப் போட்ட கூட்டம், அதை நம்ப கூடாது, அது கவர்ச்சி கூட்டம்னு விஜய் கூட்டத்தை நம்ப மாட்டாங்க. ஆனால் எந்த அடிப்படையில இங்க இருந்து அங்க போறாங்கன்றது நமக்கு விளங்கவே இல்லை. இப்போ வரைக்கும் விளங்கல. அரசியல் பரபரப்புகள் தேர்தலுக்கு முடிஞ்சிட்டு ஆட்சி மேலதான் பரபரப்பு வரும். இன்னும் அரசியல் பரபரப்பு இருக்கு, கட்சிகள் கிட்ட பிரச்சனை இருக்கு. இவர் எடப்பாடி கிட்ட இருந்து போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, எடப்பாடி எங்களை மதிக்கவே இல்லை, எடப்பாடி அவர் தாந்தோண்டித்தனமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அம்மா ஆட்சியை கொண்டாட போறோம்னு பேசினாங்க. ஏன் அம்மா ஆட்சியை கொண்டாடுனா இங்கதான் இருக்கணும், எடப்பாடியை மாத்திட்டு நீங்க வரணும். யாரோ ஒருத்தர் ரெட்டல இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு மரியாதை. அதை விட்டுட்டு போய் நான் விஜய் முகத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறேன் ஒருத்தர் பேசுறார். ஆமா, இன்னொரு அமைச்சர் பேசுறாரு. அந்த அமைச்சரா இருந்தவரானே தெரியல எனக்குலாம். அவ்வளவு ஆத்திரம் வருது. அடிப்படையில் அறிவே இல்லாத தற்குறியோட எப்போ கலர் உள்ள நுழைஞ்சாங்களோ அப்போ இதுவும் தற்குறி ஆகி போச்சு.
புறாவும் அமைச்சரா இருந்தாங்க தவிர இவங்க எல்லாம் அந்த அன்புமணி பாணியில சொல்லணும்னா டயர் நக்கிகள். அப்படியே கீழே தான் குடிஞ்சு இருந்தாங்க, மேல நிமிந்து பார்க்கவே இல்லை. ஜெயலலிதா இருந்த காலத்துல ஜெயலலிதா ரொம்ப கிளவரா வச்சிருந்தாங்க. ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுறாரு மைக்கு பிடிச்சி, அதை பார்த்த உடனே நமக்கு அப்படி தோணுச்சு. முன்பு அம்மா ஜெயலலிதா அம்மையாருடைய கண் அசைவை பார்த்து நாங்கள் செயல்பட்டோம், இப்போது விஜய் அவர்களுடைய கண் அசைவை பார்த்து, கை அசைவை பார்த்து செயல்பட போறோம். யாரா நீங்கெல்லாம்? அசிங்கத்தினுடைய உச்சங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாறுலயே இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட மனிதர்களை அமைச்சர்களாக நம்ம பார்த்திருக்கோன்ற அந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோன்றது நமக்கு அவமானம். விஜய் ஒரு பெரிய ரட்சகர்லாம் கிடையாது. அவர் மீதே ஏகப்பட்ட ஏழ்றைகள் இருக்கு. குடும்பத்தை சரியா கவனிக்காதவர், பிள்ளைகளை சரியா கவனிக்காதவர், பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காதவர், பொண்டாட்டியை தூக்கி தூர வீசிட்டு வேறொரு நடிகையோடு ஊர் சுத்தினவர், இன்றும் சுத்தி கொண்டிருப்பவர், இன்னும் பல குற்றச்சாட்டுகள், வருமானத்தை அதிகமாக சொத்தை மறைத்தவர், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவர், வரி கட்டாமல் அபராதம் விதிக்கப்பட்டு அதையும் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனவர், வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணிட்டு அதுக்கும் வரி கட்டாமல் அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் அந்த காரை வித்தவர், பழிவாங்கிற உணர்ச்சி கொண்டவர், பதவி வெறி பிடித்தவர், ரசிகர்களை ஏமாத்த தெரிந்தவர், குழந்தைகளை ஏமாத்த தெரிந்தவர், இப்படி ஏகப்பட்ட தெரிந்தவர்னு சொல்லக்கூடிய இந்த கவர்ச்சி அரசியலை நம்பி இந்த கூட்டம் போயிருக்குன்னா, இந்த கூட்டம் எல்லாம் பதவிக்காகவும் பதவி வெறிக்க, இப்ப உள்ளாட்சி வரப்போகுது, இல்லை பை எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நின்றுடலாம், நின்று ஜெயிச்சு எப்படியாவது எதனா வாரிய பொறுப்பு வாங்கிடலாம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய மீண்டும் அமைச்சரவையில் எப்படியாவது யாரையாவது அமைச்சரை காலி பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம், காசு பணம் வச்சிருக்கோம். இந்த போன அத்தனை பேரும் திட்டு பயில தான் இருப்பான், ஒருத்தன் கூட நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உழைத்தவர்கள், நாம் உழைப்புக்கு யார் காரணமா இருந்தாலும் அந்த இடத்துல நன்றியோடு விசுவாசமா இருப்பாங்க. இப்ப திமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் சரி, தோத்து போனவங்களும் சரி, யாரும் கட்சி மாறல. இந்த ஒரே ஒரு ஆளை தவிர ஒரு பச்சுவந்தி தேர்தல் நேரத்திலேயே தான் பொண்ணு அந்த கட்சியில சேர்த்தாள். இந்த சைதாப்பேட்டையில ஒரு ஆள் இருக்கார், டி நகர் சைதாப்பேட்டை டி நகர். அவர் ஆக்சுவலா அவங்க அண்ணன் அவ்வளோ ஒரு பெரிய கருணாநிதி குடும்பத்தின் மீதும் ஸ்டாலின் மீதும் அளப்பரிய அன்பும் நம்பிக்கை இருந்த அன்பழகன், சரியான தைரியசாலி. அவர் தம்பின்னு ஒரு ஆள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். திமுக பண்ண பெரிய தப்பு. அவங்க பையனுக்கு வாய்ப்பு கொடுப்பதை மறுத்து விட்டு தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 5 வருஷம் திமுக தயவுல ஆட்சியில எம்எல்ஏவாக பயங்கரமா இருந்து ஏராளமான சொத்து சேர்த்திருப்பார். கண்டிப்பா சேர்க்காமலாம் இருக்க மாட்டார். அனுபவித்த கேடுகட்ட பிறவி அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அந்த பிரச்சார நேரத்திலேயே புசியானந்த் முன்னிலையில பொண்ணை கட்சியில சேர்க்கிறார். தலைமை அப்பவே இவரை தூக்கி வெளியே வீசி இருக்கணும். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்காம கம்முன்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க போல இருக்கு. இப்போ அமைதியாக இருந்தவர் போய் சேர்ந்துட்டாராம், மகிழ்ச்சியாக உணர்றாராம். இன்னும் இந்த மாதிரி ஆளெல்லாம் அடையாளம் பார்த்துங்க. இந்த மாதிரி ஆள் மீண்டும் வேறொரு சின்னத்துல, நான் இந்த கேரக்டருக்காக மட்டும் சொல்லல, தமிழ்நாடு முழுக்க இப்போது அணிமாறி ஓடி போய் இருக்கிற யார் எந்த கட்சியில சேர்ந்தாலும் சொல்றேன், தோத்து போன கட்சியில போய் சேர மாட்டாங்க பெரும்பாலும். ஆனா திமுகவுக்கு சேர்ந்துருக்கிறாங்க சில பேர்லாம். பதவிக்காக வர்றாங்கல்ல, ஜெயிச்ச கட்சிக்கு போற ஒருத்தனை கூட இடைத்தேர்தல் வந்தால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன், பதவிக்காக போகிறவர்கள் மீண்டும் உங்கள் முன்னாடி கை கூப்பி ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் விஜய் நல்லவர் வல்லவர், இவர் நல்லவர் அவர் நல்லவர்னு எந்த ஆட்சிக்கு உட்கார்தோ அவங்க ஆட்சியை புகழ்ந்தார்கள் என்றால் அவங்களெல்லாம் டெபாசிட் வாங்க விடாதீங்க. ஸோ எடப்பாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அவர் பேச வேண்டிய இடம் பேசாம இருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் நேற்றைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் புடின்னு பிடிச்சிருக்காரு. யாரா? விஜய. அவர் சொன்னார், இந்த டிவிக்கு ஆட்சி ஏதோ பெரும்பான்மையோடு உட்கார்ந்துருக்கிற ஆட்சி கிடையாது, அது இரவல் ஆட்சி, இரவல் கால் வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. எப்போது வேண்டுமானாலும் அந்த 2 கால் இரவல் கால் கவுத்து விட்டுருவாங்க. திமுக தயவினால் தான் ஆட்சி நடக்கிறது சொல்றது அதிமுக பொதுச் செயலாளர். அங்கதான் அந்த விஷயத்தை தான் உன்னிப்பா பார்க்கணும். திமுக தயவில் நடப்பதுதான் இன்றைக்கு தாவேக ஆட்சி. அதுதான் திமுக தயவில் வெற்றி பெற்றவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்திக்கிட்டு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அதிமுக தோல்விதான் அடைந்திருக்கிற தவிர செத்து போல. 1 கோடிக்கு மேலான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் நாங்க.
47 சட்டமன்ற உறுப்பினர்களை இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். கூட்டணி கட்சி 6-7 இடங்கள் வெற்றி ஜெயிச்சிருக்காங்க. 53 இடங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பேசியதோடு விஜய்க்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆணவத்தினோட உச்சத்துல இருக்க, ஆடாதீங்க, அதிமுக அழிவே கிடையாது. இதைத்தான் நம்மளும் சொல்றோம். அதிமுக அழிவே கிடையாது, திமுக அழிவே கிடையாது. அதிமுகவுடைய கடைசி தொண்டன் ஒரு தற்பான் இல்ல, இரட்டையில இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு அழிவு கிடையாது. இப்ப ஆதவ மாதிரி அமைச்சர்கள்லாம் அந்த அமைச்சரானே தெரியல அந்த ஆள்லாம் பார்த்தா. ஏன்னா எடப்பாடி ஆதவையும் சேர்த்து தந்துட்டார். இங்க இருந்து கூட்டு போய் சேர்க்கறதுல பெருசு இல்ல, கட்சி நடத்த பாருங்க, அடுத்த கட்சி இருந்து ஆள் பிடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த விட்டுட்டு உருப்படியா கட்சி நடத்த பாருங்கன்னு கேபி முனுசாமி ஒரு பக்கம் பேசுறாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பக்கம் பேசுறாரு, கொறடா எல்லாரும் ஆதவுக்கு கடுமையான எதிர்வினை ஆட்டுறாங்க. இது இடையிலேயே நம்ம நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் அவர் சொல்றாரு இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிற விஷயத்துல ஏன் முதலமைச்சர் தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒன்றும் புரோட்டோகால்லாம் கிடையாதுங்க, சந்திக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அந்த காலத்துல சந்திச்சாங்களா? அறிக்கை தானே வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப இருக்கிற காலத்துல நேருக்கு நேரம் முகமுகமா பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல துப்பு இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை, ஆண்மை இல்லை இந்த தாவேக அரசுக்கு. ஆனா முன்னாடி காலத்துல அறிக்கை விட்டாங்களாம். அப்ப தன்னுடைய ஆட்சி 20-30 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இருக்குது, 20-30 ஆண்டுகளுக்கு நம்மளை பின்னாடி தள்ளுறாங்க அப்படின்றத இந்த நிர்மல்குமார்ன்ற இந்த அமைச்சர் சொல்லிட்டு அவரே அவர் மேல பட்டுக்கிட்டு துப்பிக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆதவுக்கு பதில் சொல்றேன்னு நிறைய பேர் பதில் சொல்றாங்க. கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு, உதயகுமார் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்றாங்கல்ல. இவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா ஆதவ் என்ன சொல்றாருன்னா, 25 மேயர் இடங்கள்ல ஒரு இடத்துலயாவது நீங்க டெபாசிட் வாங்குவீங்களா, ஜெயிச்சிருவீங்களான்னு உதயநிதிக்கு சவால் விடுறாரு. சவால் விடுற ஆதவ் இதே மாதிரிதான் ஏற்கனவே சவால் விட்டாரு. சவால் விட்ட மாதிரி அவர் ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துருக்காருன்னா, அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற திருட்டுத்தனம், வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம் யாருக்கும் தெரியல. அதை வெளிப்படுத்துங்க முதல்ல. இவங்க எப்படி வெற்றி பெற்றார்களோ வெளிப்படுத்துங்க முதல்ல. ஆனா அதுக்கு இடையிலேயே RS பாரதி சொல்றாரு, நீ ஜெயிச்சு காமிச்சிட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சு காமிக்கிறேன்டா, நீ ஒருவேளை நான் சொன்னதுல நாங்க தோத்துட்டோம்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் ஏங்க அவெல்லாம் ஒரு சில்வண்டுங்க. நீங்க தேவையில்லாத வார்த்தையை விடவே கூடாது. இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல. RS பாரதி அவர்கள் நீங்க நிறைய நேரம் இந்த மாதிரி லூஸ் டாக் விட்டு அசிங்கப்பட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மீசை எடுக்கிறேன், அத்தை எடுத்துக்கிறேன், இத்தை எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இல்லை. அரசியல் பண்ணுங்க, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த தாவேக்காவுடைய தற்குறித்தன ஆட்சி குறித்து வெளிப்படையா பேசுங்க. இவங்க என்னென்னலாம் அயோக்கியத்தனம் பண்றாங்கன்னு சொல்லுங்க, ஏமாத்துறத சொல்லுங்க, மேனிபுலேட் பண்ணி மக்களை மடமாத்துறத சொல்லுங்க, கொடுத்த வாக்குறுதல் நிறைவேற்றாம ஏமாத்துறாங்களா அதை சொல்லுங்க, காசு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கானா அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் மீசை எடுத்துக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், இதெல்லாம் தேவையா? சோ நிர்வாகம் என்பது சீர்கெட்டு போச்சு. ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. தினம் தினம் படுகொலைகள், தினம் தினம் பிரச்சனைகள், சாலை மறியல்கள், தினம் தினம் குடிநீர் பற்றாக்குறை, தினம் தினம் மின்சார பற்றாக்குறை, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபைல்களும் கோப்புகளும் கையெழுத்துக்காக காத்து கிடக்குது. பண்ண தெரியல, அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கறாங்க. எந்த அதிகாரியை சேர்த்தாலும் அவன் சும்மா தான் இருக்கான், வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊடகத்துல பார்த்தேன், 11:30 மணி வரைக்கும் ஆபீஸ்க்கு ஆளே வரலன்னு வீடியோ போடுறாங்க. அலுவலகங்கள்லாம் வெறிச்சோடி இருக்கு, பயப்படுறாங்க. இதற்கு காரணம் எந்த செஞ்சு போயிட்டு ஏன் இதை நீ செஞ்சேன்னு சொல்லி உடனே டிரான்ஸ்பர். யோசனையே கிடையாதுங்க. அதிகாரம் இருக்குன்றதுக்காக ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது விஜய் அரசு. இந்த டிரான்ஸ்பர் போடுறதெல்லாம் உண்மையிலே விஜய் சொல்லி தான் போடுறாங்களா, அல்லது ஆதவ் சொல்லி போடுறாங்களா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி போடுறாங்களா என்பது விரைவில் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ளே புகைச்சல ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு முதன்மை பதவி, யார் சொல்வதை கேட்பது, அதிகாரிகள் யார் சொல்ல கேட்கணும் அப்படின்றது அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்குது. போதா குறைக்கு இப்போ கும்பலா அதிமுக ஒரு கூட்டம் பிச்சுக்கிட்டு போய் அங்க சேருது. சேர்றவெல்லாம் பதவிக்கு தான் போறான். சேர்றவெல்லாம் தனக்கு மரியாதை கிடைக்கும், தனக்கு ஒரு பெரிய அடையாளம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 5 ஆண்டு காலத்துல அதை வச்சு சம்பாதிச்சுக்கலாம்னு போறான். அங்க ஏற்கனவே இருந்தான்ல, விசில் அடிச்சான் குஞ்சா இருந்தான்ல, இன்னைக்கு இப்போ எலெக்ஷன்ல தோத்து போயிருக்கான்ல. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 66% வாக்குகள் எதிராக தானே விழுந்திருக்குது. அப்ப அதனால தானே அத்தனை பேரும் தோத்துருக்கான். 234 தொகுதியில 108 பேர் தானே ஜெயிச்சிங்க, மீதி எல்லாம் தோத்து போயிட்டீங்கல்ல. அங்கே தோற்றவர்கள் எல்லாரும் இவங்க எல்லாம் உள்ள அதிமுக உள்ள வந்தா அவன் என்ன நினைப்பான்?
அப்ப அவன் என்ன பயம் இருக்காது அவனுக்கு, ஆஹா நம்ம இடத்துக்கு நம்ம பதவிக்கு ஆட்டையை போட ஒருத்த வந்துட்டானடா அப்படின்னு. ஊழல் சக்தியை கூட வைத்துக் கொண்டு தூய சக்தி எப்படி வந்து நேர்மையான ஆட்சியை தர முடியும்? இப்ப வர செய்திகள்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா தேனிலவு காலம். தேன் தடவறான், மறுபடியும் ஏமாத்துறான். 1 மணி நேரத்துல 436 திட்டங்கள் குறித்து விலாவரியா பேசி வெட்டி முறிச்சு இங்க இருந்து புடுங்கி அங்க நட்டுட்டாராம் அமைச்சரவை கூட்டத்துல முதலமைச்சர் விஜய். நம்ப முடியுதா? 436 திட்டங்கள்ல ஒரு திட்டம் ஒரு பக்கம்னா கூட ஒரு அமைச்சர் பேச 35 அமைச்சர் 30 அமைச்சராவது அதை படிச்சிருப்பானுங்க. ஏதோ ஒரு அமைச்சர் என் துறை சார்பாக அதை படிக்கிறேன்னு படிச்சா கூட 3 நிமிஷம் ஒரு அமைச்சர் பேச ஆரம்பித்தாலோ அல்லது 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சாலோ 30 அமைச்சர் பேசினான்னா 2 நிமிஷம் பேசினாலே 1 மணி நேரம் போயிருச்சு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரா? திறந்திருக்க மாட்டாராங்க வாய? அங்கேயும் மௌன சாமியார் தானா? பேசியிருப்பார்ல. அப்ப அவர் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமா பேசியிருப்பார்ல. என்ன திட்டம் போட்டான்னு மக்கள்கிட்ட சொல்லவே இல்லைங்க இப்ப வரைக்கும். 436 திட்டங்கள் நம்பர் தான் சொல்லுகிறார் நிர்மல்குமார். எந்த அமைச்சரோ துறை அமைச்சர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அமைச்சர்களாவே இல்லை அவங்க எல்லாம். பரிதாபத்துக்குரிய ஆட்சியை நாம் பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு தமிழ்நாடு மக்கள் தள்ளிவிட்டார்களே என்ற ஒரு சோகம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆபத்தான அரசியல்வாதியாக ஆரம்பத்திலே பார்க்கப்பட்டவர் படிப்படியாக இப்ப சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார். பொதுமக்களை கிட்ட சேர்க்காத அளவுக்கு பெரிய வளையத்திற்குள்ளாக தலைமைச் செயலத்தை கொண்டு போய் விட்டார். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இது ஆபத்துக்கு தான் வழிவகுக்கும். உங்கள் மீதான ஜெயலலிதா போல இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்துவேன்னு சீன் போட்டீங்கன்னா, ஜெயலலிதா படித்தவர், திறமைசாலி, அறிவாளின்னு சொன்னவங்களே அந்த தேர்தல் அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு அந்த அம்மா ஓட விட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. கெஞ்சன பிறகுதான் மீண்டும் தவறு என்று திருந்தி கொண்ட பிறகுதான் மறுபடியும் அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு விட்டாங்க. ஆக கடந்த கால வரலாறுகள்லாம் இருக்கு. அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு ஆணவத்தில் ஆடவே கூடாது, ஆடினா கஷ்டம்தான். எனிவே எடப்பாடி ஒரு பக்கம் வெளுக்கிறார், ஒரு பக்கம் வந்து சீமான், எங்க அண்ணன் சீமான் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கிறீங்களா நீங்க? இங்க ஒரு தட்டு, இங்க ஒரு சோறு வாங்குறீங்க, இங்க ஒரு சோறு வாங்குறீங்க, இங்க ஒரு எம்பியா, இங்க ஒரு எம்பியான்னு காங்கிரஸை போட்டு பிச்சைக்கார காங்கிரஸ்ன்னு வெளுத்துட்டார். அடுத்தவங்கிட்ட எல்லாம் புடிங்கின்னு போறியடா, நீ ஒரு ஆட்சி நடத்த லட்சமாடா நீன்னு சொல்லி விஜயம் வச்சு செய்ன்னு செஞ்சிட்டார். நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி அப்படின்னு சீமான் ஒரு பக்கம், எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பேசினாலும் பேச வேண்டிய விஜய் வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா பயம். இது வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்கொண்டீங்க? ரொம்ப நாளைக்கு போகுமா? அதெல்லாம் கணக்கு போடாதீங்க. இந்த 18ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர் பட்ஜெட் உரையோடு தொடங்க போது. அப்போது விஜய் பேசியே ஆக வேண்டும். அப்போது விஜய் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு நம்ம அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம எடப்பாடி இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இன்னும் பல பேர் இருக்காங்க. தமீம் அன்சாரி உட்பட பல பேரும் கேள்வி கேட்பதற்கு ரெடியா இருக்காங்க. பதில் சொல்வதற்கு தான் நம்மால் ரெடியா ஆவாரான்னு தெரியல. ஏன்னா எவனும் எழுதி கொடுக்க பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டான். ஒருவேளை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், இதை நேரலை காட்டினால் அசிங்கப்படுவார் விஜய். கடுமையான எதிர்வினை இருக்கும். 18ஆம் தேதியிலிருந்து செம்ம பயங்கர கண்டென்ட் இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நிறைய கண்டென்ட் வரப்போகிறது. இந்த கோடிங் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.